என்ன தானா சிரிக்கிறேன்? கொஞ்சம் பழசெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம காலத்துல பொம்மநாட்டிகள் எல்லாம் விடிஞ்சாலும் ஆத்து விட்டு வெளியில வரமாட்டா. இப்ப பாரு, கையில வில்லும் அம்பும் வச்சுட்டு என்னமா பிராக்டிஸ் பண்றா. பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இங்க இருக்கிறவா யாருக்கும் கண் பார்வை கிடையாது. ஓய், பார்வை இல்லாதவாளுக்கெல்லாம் படிப்பு சொல்லித்தர இன்ஸ்டிடியூட் இது. இது வெறும் படிப்பு மட்டும் சொல்லித்தர இடம் இல்ல, இருட்டுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்குன்னு புரிய வைக்கிற போதி மரம். பாச, நான் தான் நீ வாருன்னு வாரினாலும் உன்னை யாரும் டைரக்டர் சங்கர்னு கூப்பிட போறது இல்ல, வாட்ச்மேன் சங்கர் தான் கூப்பிடுவாங்க. நீயும் என்ன என்னதான் வாருன்னு வாரினாலும் உன்னையும் யாரும் ஆக்டர் சந்தானம் கூட மாட்டாங்க, தோட்டக்கார சந்தானம் தான் கூப்பிடுவாங்க. ஏன்பா கோச்சிக்கிற? ஒரு பேச்சுக்கு தான்ப்பா சொன்னேன். சரி சரி, கூட்டம் சேர்ந்துச்சு, போய் கதவு திறந்து விடுற தானே. நானும் பல வருஷமா இந்த கதவை திறந்து மூடுறேன். என் மன கதவை திறந்து அதுல வலது காலை எடுத்து வைக்க ஒருத்தி கூட வரமாட்டேன்றா. போறியா? உள்ளே இருக்கணும்னு வெளியே வரக்கூடாது. வாங்க மாப்ள. என்ன மாமா, இன்னும் கடை கிளம்பாம வீட்டில் இருக்கீங்க? செல்வே வழி அனுப்பிட்டு கிளம்பலான் இருக்கேன். இன்னைக்கு முதல் நாள் பள்ளிக்கூடம் இல்லை. அது பள்ளிக்கூடம் இல்லை மாமா, இன்ஸ்டியூட்டு. ஏதோ ஒரு டூட்டு. எப்போ கண்ணு போச்சோ அப்போவே என் பொண்ணோட மொத்த சந்தோஷமும் போச்சு. அதுக்கு திரும்ப படிக்க போகிறோங்கிற ஆசையோ என்னவோ தெரியல. இன்னைக்கு தான் அது முகத்தில் துளி அளவு சிரிப்பை பார்த்தேன். அதான் அடம் பிடிச்சி படிக்கத்தான் போவேன்னு ஒத்த காலில் நின்று சாதிச்சிட்டால. பார்க்குறேன் நீங்கள் எப்போ தான் உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பீங்கன்னு. இவங்க எவ்வளோ இவனுக்கு. அக்கா, செல்வி ரெடியா? டைம் ஆயிடுச்சு, அப்புறம் டிராஃபிக் ஏறிடும். அவ அப்பவே குளிக்க போனாலே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? டே குமாரு, அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாரு. போமா, எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு, இன்னும் 4 பக்கம் எழுதணும். பிரபா, நீயே ஒரு குரல் கூட. செல்வி, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல என்ன பண்றேன்னு. நான் பார்க்கணுன்னு ஆசையா ஸ்கூல் சவர்லாம் விட்டு வந்தா இப்படி வெறுப்பா பேசுறிய? நான் ஒன்றும் உன்னை கூப்பிடலையே.
எங்கே போயிட போகிறேன்? என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறது நான் தான். இனிமே உனக்காக ஒருத்தன் புதுசாக முளைச்சா வரப்போகிறான். என்ன இதெல்லாம்? ஐயா, சின்னையா இன்னும் எந்திரிக்கல. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா. வெயிட், உங்க யாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லியிருக்கான். ஹோப் இன்ஸ்டியூட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல? யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தானா செயல்படணும், இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. சந்தோஷ், நீ எப்போ எந்திரிச்ச? காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். வெரி குட். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடிங்கய்யா. ம், போதும். சந்தோஷ் நான் ட்ராப் பண்ணவா டாடி? என்ன கேட்டா? அவங்கிட்டே கேளு. மம்மி, டாடியை பாத்தீங்களா? அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இதுல சப்போர்ட் பண்ண என்ன இருக்கு? நேராவே அவனை கேளுன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு? மம்மி, சந்தோஷ் அவ தான் கேக்குறா இல்ல, ஏதா பதில் சொல்ல. ஆண்டி, மாயா எப்போ டிரைவர் வேலைக்கு சேர்ந்தா? பாத்தீங்களா டாடி, அவன் வேணும்னே என்ன கலாய்க்கிறான். ஏய், சாப்பிடும்போது இது தேவையா? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்லுங்க. அவனை எதுவுமே சொல்லாதீங்க. போமா. மாயா, ஏ மாயா. போயிட்டாளா? சந்தோஷ், படிக்கிறதுக்கு தானே போற? ஆமா. சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்கலாமே. ஏன் அங்கிள், இது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஆனா ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? ப்ரொஃபஸர் மாதிரி தெரியுது. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாடா. எங்களுக்கும் உன் கூட வரணுதே ஆசை. நீதான் யாரையும் உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்றிய. இந்தா, இந்த பணத்தையும் வச்சுக்க. எனக்கு எதுக்குப்பா? சும்மா வச்சுக்கடா, அப்பா தானே தர்றேன். ஆல் தி பெஸ்ட்க்கா. கிளம்பலாமா? நீ உட்காருப்பா. உட்காருமா. மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா கூட்டு போயா. மெதுவா மெதுவா பார்த்து போயிட்டு வான்னு. All the best, Santosh. Thanks. Take care. என்ன செல்வி, இந்த பாட்டு பிடிக்கல? வேற பாட்டு பாடவா? ஒன்றும் தேவையில்லை. சரி. பழனிமலை முருகனுக்கு பாத யாத்திரை போறோம்.
பழனிமலை முருகனுக்கு பாத யாத்திரை போறோம் சார். சார் போப்பா போப்பா. யாரு? வேண்டுதலுக்கு உண்டியல் கொடுக்குறாங்க சார். அம்மா பழனிமலை முருகனுக்கு பாத யாத்திரை போறோம்மா. உங்களால முடிஞ்சதை கொடுங்கம்மா. எல்லாரும் ஆடிட்டோரியம் போயிட்டாங்க. இவ்வளோ லேட்டாக வரீங்க? 9 மணிக்கு தானே சொன்னாங்க. முதல் நாளில் அதான் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். போங்க போங்க. ஆடிட்டோரியம் எங்க இருக்கு? நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன். இயற்கை வணங்கும் பொழுதினிலே இதயத்தில் ஏதோ பூவாசம், என்னையும் உன்னையும் தாலாட்டும் தென்றலின் அன்பின் தாய்வாசம். ஓ அழகான வானம் ஒன்று, ஓ அன்பான பூமி ஒன்று. கண்மறைந்த சூரியனை இதயத்தில் தாங்குகிறோம், காற்றினிலே கை நீட்டி காட்சியை தேடுகிறோம். இருவிழி அறியா நிறங்கள் எல்லாம் குழைந்து குழைந்து மனதில் வழிய நெஞ்சிலோ ஓவியம். ஓ பொழுதினிலே
வாழ்க்கையில் ஒரு லட்சியமோ ஒரு இலக்கோ இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க எல்லாருமே பார்வை இல்லாதவங்க தான். நீங்கள் இன்னைக்கு இங்கே நிற்கிறீங்கன்னா அது உங்களோட சுய முயற்சி, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் இதுதான் முதல் படி. சின்ன பசங்களுக்கு ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி, விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு இது ஒரு எல்கேஜி கிளாஸ். ஆனால் ஹோப் இன்ஸ்டியூட் விட்டு நீங்கள் வெளியே போகும்போது இது ஒரு பிஹெச்டிக்கு சமமாக இருக்கும். ட்ரஸ்ட், ஃபெய்த் அண்ட் பிலீஃப்ன்ற 3 வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ட்ரஸ்ட் மற்றவங்கள நம்புறது, ஃபெய்த் கடவுளை நம்புறது, பிலீஃப் தன்னைத்தானே நம்புறது. இதில் 3வது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பார்வை இல்லாத நம்ம மட்டும்தான் டிபெண்ட் நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் டிபெண்ட் தான். நல்லா கண்ணு தெரியறவங்க கூட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போக முடியாது. அவனுக்கு காரோ பஸ்ஸோ ஆட்டோவோ தேவைப்படுது. ஒரு உழவன் கஷ்டப்பட்டு செய்கிற விவசாயத்தில் கிடைக்கிற அரிசியை நம்பித்தான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உலகமே டிபெண்ட் தான். அதனால் நீங்கள் இது குறையாவே நினைக்க வேண்டாம். பி டிபெண்ட் ஃபார் ஸ்மால் திங்ஸ் அண்ட் பி இண்டிபெண்ட் ஃபார் பிக் திங்ஸ். ஒரு பட்டாம்பூச்சிக்கு ரெக்க முளைக்கிற அந்த 3 நாளுமே மரண பலி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது அழகான வண்ணத்து பூச்சியா மாறும். அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிக்க போற இந்த 3 வருஷமும் சுகமான நிறைய வலிகளை சுமக்க வேண்டி இருக்கும். முதல்ல உங்க கையில இருந்து ஸ்டிக்க போடுங்க, ஃபாஸ்டா நடக்க வைப்பேன், அப்புறம் ஓட வைப்பேன். ஜிம் ஒர்க் அப், மெடிடேஷன், பிளைண்ட் கிரிக்கெட், ரோல் பால், ஸ்விம்மிங், ஃபென்சிங், இப்படி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இதுக்கு நாம உறுதியான உடம்ப ரெடி பண்ணணும். அப்புறம் மனசு தானா உறுதி ஆயிடும். தட் இஸ் ஸ்ட்ரென்த். மிருகம் கூட பலவீனமான தன்னோட குட்டிய உடனே சாப்பிட்டுருமா? ஏன்னா அதால இந்த உலகத்துல வாழ முடியாது. பலகீனம், செல்ஃபிட்டி, சிம்பத்தி, சோகம் இதெல்லாம் மனுஷனுக்கே உண்டான வீக்னஸ். வீக்னஸ் இஸ் டெத். எப்போ ஒரு மனுஷன் பலவீனமாகறானோ அப்பவே அவன் செத்து போயிடுறான். இதை நான் சொல்ல, சுவாமி விவேகானந்தர் சொன்னது. ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், கான்ஃபிடன்ஸ் இஸ் எவ்ரிதிங். இது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட தத்துவம். என் பேர் பாண்டு. என் பேரு ரங்கன். எங்க 2 பேரையும் எல்லாரும் பாண்டு ரங்கன்னு இணைச்சு தான் கூப்பிடுறாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சங்கர் கணேஷ், லட்சுமிகாந்த் பியாரிலால் மாதிரி இரட்டை இசையமைப்பாளர்கள் வரிசையில் நாங்களும் வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் முடியலை. எங்களை பொறுத்த வரைக்கும் இசைங்கிறது ஒரு நண்பன் மாதிரி. அவன் சந்தோஷத்துலேயும் கூட இருப்பான், கஷ்டத்துலேயும் கூட இருப்பான். சுச்சுவேஷன் மாறுற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுமே தவிர இசை மாறவே மாறாது. நீங்க இசையை ஒரு பாடமா நினைக்காதீங்க, உங்க வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பாகமா நினைங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையே வண்ணமயமா இருக்கும். ஏய் படா. மல்லிகை மணக்குது, மண்வாசம் இழுக்குது, கொலுசு சத்தம் கேட்டு கவிதை பல பிறக்குது. இங்க வா குமாரு, பாட்டை போடு. சொல்லு உன்னை பத்தி மயங்குது என் புத்தி, சொல்லு உன்னை பத்தி மயங்குது என் புத்தி. ஊரு ஊரா சுத்தி நான் வந்தேன் சென்னை சிட்டி, ஊரு ஊரா சுத்தி நான் வந்தேன் சென்னை சிட்டி. பேசாதடா கத்தி பொண்ணு போகுது சுத்தி, பேசாதடா கத்தி பொண்ணு போகுது சுத்தி. நீ என்ன சோப்பு போட்ட அது காட்டுது உன் ரூட்ட, என்ன சோப்பு போட்ட அது காட்டுது உன் ரூட்ட. பாடுறனா பாட்ட வைக்காதடி வேட்ட, பாடுறனா பாட்ட வைக்காதடி வேட்ட. என்ன இப்ப கேட்ட நாங்க செய்ய போறோம் சேட்டை, நீ என்ன இப்ப கேட்ட நாங்க செய்ய போறோம் சேட்டை. இப்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்க பாரு.
அப்படியா? ஏய் கொலுசு பாப்பா நில்லு. உன் பேர் என்ன? செல்வி. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை செல்வின்னு கூப்பிடுவாங்களா இல்ல திருமதி செல்வின்னு கூப்பிடுவாங்களா? கைய விடுங்க, விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. கதிரு, பாப்பா ஓவரா சவுண்ட் விடுது, என்னான்னு கேளு. நீ போ செல்வி. என்ன கதிரு, இவன் எதுக்கு அடிச்ச? அந்த பொண்ணு எதுக்கு போக சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. இந்த கதிருக்கு கோவம் வந்தா பிடிக்கலன்னு அர்த்தம், கோவம் வரலன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓ, கதை அப்படி போதா?